ரஜினிக்கு ஏற்பட்ட உச்சகட்ட அவமானம். மனம் திறந்த வேதனையை பகிர்ந்த ரஜினி. ஒரு உச்ச நடிகருக்கு இப்படியா? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நடத்தி வரும் வாழும் கலை ஆசிரமம் சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றார். அந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதாவது, வாழும் கலையை துவங்கி 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் என்று குருஜி ரவிசங்கர் ஜி என்னிடம் கூறியிருந்தார். உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை என்றால் மட்டும் இந்த விழாவுக்கு வாங்க என்றும் குருஜி கூறியிருந்தார். நான் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு சென்றதால் கன்னடத்தில் பேச வாய்ப்பில்லை, பேசவும் வராது. அதே சமயம் மறக்கவும் இல்லை. நான் முதலாக இந்த ஆசிரமத்திற்கு வந்தபோது அதன் அழகை பார்த்து அசந்து விட்டேன். இந்த ஆசிரமத்தில் மிகப்பெரிய ஏரி இருந்தது. அங்கு நிறைய குதிரைகளும் இருந்தன. இங்கிருக்கும் அனைவரது முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம் தெரிந்தது. இங்கே நிறைய குதிரைகள் இருக்கிறது. அதில் ஒரு குதிரையின் பெயர்தான் ரஜினி. 2 நாட்கள் மட்டுமே இங்கு தங்கலாம் என்று வந்து 15 நாட்கள் இங்குதான் நான் இருந்தேன். பார்க்கும் இடங்கள் எல்லாம் ரம்யமாகவும் மனதிற்கு அமைதியும் தந்தது. ஒரு நாள் மாலை குருஜி வந்து, இன்று நல்ல நாள், அதனால் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை சந்திக்க போகிறேன், நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தார். நான் வந்தால் அது தொந்தரவாக இருக்கும் என்று மறுத்தேன். அதெல்லாம் தொந்தரவு வராது, நீங்க வாங்க என்று அவர் என்னை அன்பாக அழைத்தார். நான் அவருடன் செல்லும் போது என்னை பார்த்தால் எல்லோரும் ரஜினி ரஜினி என்று கோஷமிடுவார்கள், ஆட்டோகிராஃப் கேட்பார்கள், போட்டோ எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நடந்ததே வேறு. நானும் குருதேவும் ஒரு இடத்தில் அமர அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட என்னை பார்க்கவில்லை. போட்டோ ஆட்டோகிராஃபை விடுங்கள், நான் பலரை பார்த்து கையை காட்டியும் யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை. இது என் ஈகோவை நொறுக்கிவிட்டது. உங்களுக்கு தொந்தரவு ஒன்றும் இல்லையே என்று குருஜி என்னிடம் கேட்டார். அதுதான் ஆன்மீகத்தின் பவர். புகழ் வரும் போகும், ஆனால் ஆன்மீக புகழ்தான் என்றும் உயர்ந்தது. அவர்கள் இறந்தாலும் கூட அந்த ஆன்மீக புகழ் அப்படியே இருக்கும். சொல்ல போனால் இன்னும் புகழ் அதிகரிக்கும். நல்ல குரு கிடைப்பது கஷ்டம். எனக்கு அருமையான குருவாக ஸ்ரீ ஸ்ரீ குருஜி கிடைத்திருக்கிறார் என்று நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை சினிமாவில் அவரின் புகழ் உச்சத்தை தொட்டபோது அரசியலுக்கு அவர் வர வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் ஆசைப்பட்டனர். அதற்கான வாய்ப்பும் அப்போது அவருக்கு பிரகாசமாக இருந்தது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட ரஜினிகாந்த் அரசியல் சதுரங்க ஆட்டத்தை ஆடும் மனநிலை தனக்கு இல்லை என்பதால் தான் அரசியல் தனக்கு வேண்டாம் என்கிற ஒரு முக்கிய முடிவுக்கு வந்தார் என்றும் அப்போதே கூறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.